புதுக்கோட்டையில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை வருவாய்த்துறையினர் புறக்கணித்ததால் முகாமில் பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வருவாய் சான்றிதழ்கள் பெற முடியாமல் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இந்த முகாம்களை வருவாய்த்துறையினர் புறக்கணித்ததற்கான காரணம் என்ன? தமிழக அரசு அதாவது 42 துறைகளை ஒன்றிணைத்து ஒரே இடத்தில் அவருடைய முகாம்களை வைத்து அதுல பொதுமக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, பல்வேறு விதமான சான்றிதழ்கள் பெறுவதற்கோ, பட்டா மாறுதல் செய்வதற்கோ உள்ளிட்ட பல்வேறு அனைத்தும் உடனடியாக கிடைப்பதற்குண்டான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டமே முதல்வரால் தொடங்கப்பட்டது. இதே போன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 2 மாத காலமாக உங்களுடன் ஸ்டாலின் புரோகிராம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இன்று வருவாய்த்துறை சார்பில் உங்களிடம் ஸ்டாலின் முகாம்களை புறக்கணிப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அவர்கள் கூறும் கருத்து என்னவென்றால், அந்த பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான வருவாய் சான்றிதழ் பெறுவதற்கு உண்மைத்தன்மையை சோதிக்க வேண்டியுள்ளது. குறிப்பாக பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது அதன் உண்மைத்தன்மையை சோதிப்பதற்காக எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. இந்த திட்டத்தின்படி உடனடியாக பட்டா மாறுதலோ உள்ளிட்ட அந்த சான்றிதழ்களோ வழங்க வேண்டும் என்று அரசு கூறுகிறது. ஏதாவது பின்னால் ஏதாவது போர்ஜரியாக ஏதாவது டாக்குமெண்ட் அளித்து பட்டா மாறுதல் செய்யப்பட்டிருந்தாலோ அது கண்டுபிடிக்கப்பட்டால் அது நாங்கள் தான் பாதிக்கப்படுவோம், முதல் குற்றவாளியாக நாங்கள் தான் சேர்க்கப்படுவோம். அதனால் கால அவகாசம் அந்த பட்டா மாறுதல் உள்ளிட்ட சான்றிதழ் வருவாய்த்துறை சார்பில் சான்றிதழ் வழங்குவதற்கு கால அவகாசம் நிர்ணயிக்க வேண்டும். அதே போன்று தினந்தோறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படுவதால் எங்களுடைய ரெகுலர் பணிகள் பாதிக்கப்படுகிறது. அதனால் அந்த முகாம்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்திதான் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் என்று வருவாய்த்துறையினர் உங்களுடன் ஸ்டாலின் புரோகிராமை முகாம்களை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று 12 இடங்களில் முகாம்கள் மாவட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 12 இடங்களிலுமே வருவாய்த்துறையின் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தும் அரங்குகள் அதாவது காலித்தார்களாக உள்ளன. ஏனென்றால் வருவாய்த்துறை அலுவலர்கள் இந்த பணிகளில் இந்த புறக்கணிப்பு ஈடுபட்டுள்ளதால் இதன் காரணமாக வருவாய்த்துறை சான்றிதழ் மற்றும் அந்த கோரிக்கை மனுக்களை அளிப்பதற்கும் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கும் பொதுமக்கள் அந்த முகாம்களை அல்லாடி வருகின்றனர். ஒரு சில முகாம்களில் மற்ற துறையை சார்ந்த அலுவலர்கள் அவர்கள் கொடுக்கும் கோரிக்கைகளை மனுக்களை மட்டும் பெற்றுக்கொண்டு அவர்களை அனுப்புகின்றனர். ஏனென்றால் எதுவும் அசம்பாவிதம் பொதுமக்கள் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அந்த மனுக்களை மட்டுமே வாங்கி கொண்டு செல்கின்றனர். பெரும்பாலான இடங்களில் வருவாய்த்துறையினர் அரங்குகளில் சாரலாக இருப்பதால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இன்று மாலை வருவாய்த்துறை அலுவலகத்தின் கூட்டமைப்பு சார்பில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டமானது நடைபெற உள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.